இது வந்து இது ஒரிஜினல் புக் இருந்தது 2006 ஃபாரஸ்ட் ரிசர்ச் ஆக்ட். அது வந்து தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டோலர்ஸ் ரெகக்னைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 2007 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31/12/2007. 2007 இருந்து இது எஃபெக்ட் வருது. அதில் அந்த ப்ரீஆம்பிள் ஆஃப் த அந்த இதில் சொல்லியிருக்கிறது என்ன விஷயம்னா, இந்த ஆக்ட் பற்றி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அதனுடைய ப்ரீஆம்பிள் சொல்கிறாங்க. an act to recognize and vest the forest rights and occupation in forest land in forest dwelling scheduled tribes and other traditional forest dwellers who have been residing in such forests of generations but whose rights could not be recorded, to provide for a framework for recording the forest rights so vested and the nature of evidence required for such recognition vesting in respect of forest land. அதாவது தொட்டு ஃபாரஸ்ட் நிலங்களில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாதனாலும் அவர்கள் அது பதிவு செய்யப்படாதனாலும், எனவே அதையெல்லாம் பதிவு செய்து அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. During the colonial period as well as independent India, resulting in historical injustice, வரலாற்று ரீதியாக இந்த மக்களுக்கு வந்து அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது. To the forest dwelling scheduled tribes and other traditional forest dwellers who are integral to individual survival and sustainability of the forest economy. அதாவது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பழங்குடி மக்கள் அல்லது இதர வனவாசிகளால்தான் அந்த வனங்களே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உண்மையை கூட மறைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபாரஸ்ட் dwelling tribal people and forest are inseparable. வனங்களுடைய பாதுகாப்பையும் வனமக்களுடைய வாழ்வுரிமையும் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. One cannot survive without the other. வனங்களை தனியாக பாதுகாக்க முடியாது, வன விலங்குகளையும் தனியாக பாதுகாக்க முடியாது. இந்த மக்களும் இந்த அங்கு வாழக்கூடிய மக்களும் இணைந்துதான் அது ஒன்றை ஒன்று பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிறது தான் அதனுடைய இதுங்க. The conservation of ecological resources by forest dwelling tribal communities have been referred to as ancient manuscript. அதாவது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இலக்கியங்களில் கூட இது வந்து இது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்துங்க வரலாற்று ரீதியாக வந்து இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது சொல்லப்பட்டிருக்குது. 40%, 50% மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்தியாவில் இருக்குது ட்ரைபல் பீப்புள். இப்போ நார்த் ஈஸ்ட் எடுத்திங்கன்னா சத்தீஸ்கர் எடுத்தா, ஜார்க்கண்ட் எடுத்தா, பல பகுதியில் அங்கே வந்து தமிழ் இந்தியாவில் 2 மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க ட்ரைபல் பீப்புள். அந்த அளவுக்கு அங்கே பாப்புலேஷன் இருக்குது. அங்கே சட்டமெல்லாம் எந்த சட்டம் அந்த மக்களை துப்பாக்கியாலோ எதை கொண்டும் அவர்களை வந்து வெளியேற்ற முடியாது. ஏன்னா அவர்கள் ஆயுதபாணிகளாக இருக்கிறார்கள். அங்கே வந்து இவங்களை வெளியேற்ற முடியல. இவர்கள் வனச்சட்டம் போட்டு வனவிலங்கு சட்டம் போட்டு வெளியேற்ற முடியல. அதுக்கு பிறகுதான் அந்த ரைட்ஸ் வந்து சட்ட ரீதியாக கொடுக்குறாங்க. இங்கே வந்து இந்த மக்களுடைய ட்ரைபல் பீப்புளுடைய பாப்புலேஷன் மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு அது அனைத்து தரப்பு நீதிமன்றங்கள், சட்டமன்றங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லோருடைய மனத்திலேயும் அது ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. எனவே இது குறித்து 2006 சட்டத்தை பற்றி நாங்கள் வந்து நூக்கன் கார்னர் இது வந்து அதே சொன்னோம். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆடு மாடு எங்கள் மாடு கொண்டு போக முடியல, வனப்பகுதி கொண்டு போகணும்னு சொல்கிறான். ஒரு சுள்ளி பொறுக்க முடியலன்னு பெண்கள் சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு விறகு எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? அதனால் இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக தான் வரணும். இது குறித்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுக்கான என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி அது இதுக்கான வாய்ப்பு இல்லை? அதாவது இப்போ வந்து நாங்கள் ஒரு 2-3 கட்டமாக வந்து இந்த இதை கொண்டு போறதுக்கு பார்க்குறோங்க. ஒன்று வந்து இப்போ நீதிமன்றத்தை ஒருவேளை முடிச்சிடறேன், ஒருவேளை அவங்களை கீழே இறக்குறதுக்கான முயற்சியில் அரசாங்கம் வேகமாக ஈடுபடக்கூடாது, நீதிமன்றமே நமக்கு பயனளிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் நம்ம நடவடிக்கை எவ்வாறு? இல்லை, அதில் வந்து நான் வந்து I don't want to put the cart before the bullocks போட வேணும்ல. இதில் வந்து முதல்ல வந்து இந்த இவங்க கொடுத்துக்கிற எந்த விதமான இதுவும் வந்து இவங்களுக்கு பொருத்தமில்லை. அதாவது வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற எந்த விதமான பதிலும் மாற்றும் வந்து தொழிலாளர்களுக்கு உடன்பாடு. அவசரமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வந்து அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு உடனடியாக நாங்கள் எக்கோ டூரிஸ்ட்டை கொண்டு வரணும்னு சொல்கிறது என்ன எக்கோ டூரிசம்?
யார் அப்ப அந்த அந்த சுற்றுலாவை வந்து நாங்க அந்த பங்களா நீதிமன்றத்தில் என்ன டிஸ்கஷன் பாருங்க. இவங்க பிபிடிஸ்காரன் வெளியேறிட்டான உன்னுடைய பங்களாவை அது சுற்றுலா பயன்படுத்த போறோம். அப்போ நீங்க வந்து உங்களுடைய மனசுக்குள்ள வேறொரு நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள். ஆச்சுங்களா? இது யாரு செய்ய முடியும்? அதிகார மையத்தில் இருக்கக்கூடியதான் செய்ய முடியும், அதிகார பலமக்கூடியதான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியும்? அப்படி என்றுதான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு வாழ்வுரிமை கொடுங்க. ரெண்டுல ஒன்று. இந்த அதாவது நீங்க இவர்களை அவசரமாக வெளியேற்றி விட்டு நீங்கள் சுற்றுலா என்ற பெயரில் மாஞ்சோலையை கைப்பற்றுவதற்காகத்தான் இது திட்டம் என்று நான் குற்றச்சாட்டுகிறேன். அது யாருங்கிறது எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது யாரும் வேணா, அது யாரு, அதான் அரசியல் யாரும் பெற்றிருந்தா இருக்க முடியும். நீங்க அதாவது நான் இப்பவும் தைரியத்துக்கு ஒரு கரெக்டா தான் இருக்குது. அதாவது இல்ல, அதாவது எல்லாமே பூனைக்குட்டி முதல்ல வெறும் காது மட்டும் இருந்தா தெரியாது, ஒரு தலையாவது இருந்தா தான் தெரியும். ஆனா இது உள்ளுக்குள்ள இருந்து தெரியுதுல்ல, கண்டிப்பா. ஆச்சுங்களா? ஸோ இப்போ நான் அதை விட நான் முக்கியமாக எனக்கு இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மீட்கிறது தான் என்னுடைய கவனமாக இருக்குது. நான் அதுலேருந்து என்னுடைய கவனம் திசை மாறக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவருடைய வாழ்வுரிமை மீட்டெடுக்குங்கிறதுக்காக தான் பார்க்குறேன். அதே போல் இந்த சட்டத்தை அமலாக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கூடிய லட்சோப லட்சம் விவசாயிகளுக்கும் ஒரு விடிகாலம் வரணுங்கிறத நான் பார்க்குறேன். அதே போல் கூட இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து அங்கே அகதியாக வந்தவனும் இன்னும் மீண்டும் ஒரு அகதியாக்கப்படாதுங்கிற அந்த பருவம் தான் பார்க்குறேன். அதனால் இது யாருக்கு பலனளிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வராங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது தொழிலாளருக்கு பலனளிக்கணும். நான் இவர்கள் அங்கேயே ரீட்டைன் பண்ணுங்கிறதா நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 3 கட்டமாக நாங்கள் பல்வேறு விதமான அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க நினைக்கிறோம். ஒன்று இப்போ நீதிமன்றத்தில் ஒன்று போயிட்டு இருக்குது. அடுத்து பல்வேறு அமைப்புகள் அன்பன் விஎன்எஸ் போகிற நேற்று ஒரு 10 அமைப்பை சேர்ந்தவர்கள் என்னை மாலையில் பார்த்தாங்க. விரைவில் மதுரையில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்திக்கிறோம். சென்னையிலும் பல அமைப்புகள் சந்திக்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த 2006 சட்டத்தை முழுமையாக அமலாக்கி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவருடைய வாழ்வுரிமையை அங்கேயே மீட்டுக் கொடுங்கள் என்பது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது, இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது நடப்போம். அதுக்கு பிறகு ஜனரஞ்சமான அளவுக்கு அனைத்து பொதுமக்களையும் ஒன்றிணைத்து பெரிய அளவுக்கு ஒரு போராட்டங்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு கட்டமும் அது கண்டிப்பாக நடக்கும்.